வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நெய்யப்பம். இது எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபிங்க. செய்யறதும் ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேங்க. சாப்பாட்டு பச்சரிசி வேண்டாங்க, மாவு பச்சரிசின்னு கேட்டு யூஸ் பண்ணுங்க. அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு மோரிஸ் பழம் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு நீங்க கதலி பழம் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு கிடைச்சா நீங்க அதையே யூஸ் பண்ணுங்க. இப்போ பழத்தை அரைச்சு எடுத்துக்கலாம். 1 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை இதுல சேர்த்துக்கலாம். 3/4 டம்ளர் வெல்லம் சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கூட வேணும்னா நீங்க 1 டம்ளர் வெல்லம் சேர்த்திக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துல ஊத்திக்கலாம். இப்போ நம்ம தேங்காயை வறுத்துக்கலாங்க. அதுக்கு 1 டீஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. தேங்காயை இந்த மாதிரி சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காயை வறுத்து சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். வறுத்த தேங்காயை இப்போ மாவுல சேர்த்திக்கலாம். நெய்யை ஊத்தாதீங்க. இந்த நெய்யை நம்ம அப்ப சுடும் போது யூஸ் பண்ணிக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்து தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி ஊத்தி கலக்கி விட்டுக்கோங்க. இந்த பதத்துல கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பனியாரக்கல்ல வச்சு நெய்யை ஊத்திக்கலாங்க. எல்லா குழியிலும் மாவை ஊத்திக்கலாம். இதை நீங்க எண்ணெயிலையும் செய்யலாம். நெய்ல சுட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். மிதமான தீயில வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்போதான் அப்ப கருகாது. அப்ப நல்லா வெந்துருச்சுங்க. நெய்யப்பம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடா சர்வ் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.